நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழத்துக்கு பேர் வந்து டிராகன் ஃப்ரூட்டோட ஸ்லைசஸ் இது. இப்போ கட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் விதை. இந்த விதையை நம்ம போட்டோம்னா பாட்டில் நல்ல மண் கலவை கலந்து போட்டோம்னா அந்த நல்ல இது வந்து செடி வந்துடும், குட்டி குட்டியாக வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பழம் வந்து டேஸ்ட் ஓஹோன்னு இருக்காது, ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய. இது எப்படின்னா, இதில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கோ நமக்கோ பெரியவங்களுக்கோ எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது நார்ச்சத்து நிறைய இருக்குது. ஸோ வந்து மலச்சிக்கல் தடுக்கக்கூடியது. இது நம்ம பாடியில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தக்கூடியது. சுவாச பாதையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு தீர்வு. நம்ம இதை சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னு, அப்புறம் இந்த ஹேர், தலைமுடி இதெல்லாம் வந்து நல்லா ஷைனி கொடுக்கக்கூடியது. அதோடு இது இரத்த ஓட்டத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தி இரத்த குழாயில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைச்சி நமக்கு இதயத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. மூச்சு குழாய்க்கும் அதாவது நம்ம நுரையீரலுக்கும் நல்ல பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு பழம் இது. இந்த பழத்தில் வந்து இரும்பு சத்து இருக்குது. ஸோ வந்து ஹீமோகுளோபின் அதிகமாகி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இதில் கால்சியமும் அதிகம் இருக்குது. ஸோ வந்து இது எலும்புக்கு அப்புறம் பற்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பழம் கிடச்சிச்சின்னா விடாதீங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த செடி வந்து வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு பாட் இருந்தால் போதும். ஆனால் இதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அப்போ தான் இது நல்லா படர்ந்து இப்போ காய்க்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் வந்து அதாவது ட்ராகன் ஃப்ரூட்லேயே வந்து அதாவது ஒயிட் கலர் இருக்குது, அதே மாதிரி நல்லா பிங்க் கலர் ஒன்று இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது வந்து தண்ணி இல்லாத இடம், நல்லா ட்ரை ஏரியாவாக இருக்கணும், மணல் நல்ல மணப்பாங்கான இடமா இருக்கணும், சப்போர்ட்டிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும்.